என்னோட சன் ஷேரன் ஒரு ஸ்கேட்டர். அவர் யூகேஜி படிக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அவரோட நேஷ்னல் காம்படிஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆகி, ஸோ அதில் செலக்ட் ஆகிற ஸ்கேட்டர் வந்து ஸ்டேட் ரேஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ ஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின் பண்ணுற டாப் 3 பிளேயர்ஸ் தான் நேஷ்னலுக்கு அனுப்புவாங்க. ஸோ நேஷ்னலில் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் நம்ம டாப் 3 செலக்டட் பிளேயர்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஈவெண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஷேரனோட 200 மீட்டர் தான் நம்ம ரேஸ் பார்க்குறோம். ஸோ ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேக்ரவுண்டில் ஃபுல்லாக அந்த சத்தம் வந்து பேரண்ட்ஸோட சேரப் சவுண்ட் தான். ஸோ எல்லாருமே ஒரு படபடப்பாக தான் இருப்பாங்க. ஸோ எனக்குலாம் ரேஸ் டைமில் ரொம்ப ஒரு நர்வஸாக தான் நான் நின்றுட்டுருப்போம். ஆக்சுவலி அங்கே நிற்கவே முடியாத அளவுக்கு ஒரு படபடப்பாக தான் இருக்கும். இதில் ஷேரன் என்ன பொசிஷன் வர போகலாருன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி அவர் ஸ்டேட்லேயும் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கோல்டு வின் பண்ணி ஓவரால் சாம்பியன் வாங்கிட்டு தான் இங்கே நேஷ்னல் வந்திருந்தார். ஸோ இதுலேயும் நம்ம 2 கோல்டு வாங்கினா அந்த பொசிஷன் கிடைக்கும். ஸோ ஆனால் ஷேரன் வந்து இதில் சில்வர் தான் வாங்கியிருந்தார், செகண்ட் பொசிஷன் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ வின் பண்ணதே எனக்கு பெருசாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே தான் 400 மீட்டர். ஸோ அதில் என்ன பொசிஷன் வின் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.